நல்ல எண்ணத்துல சொன்ன ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தையே சாம்பலாக்கிடுன்னு யாருமே நினைச்சிருப்பாங்களா என்ன? தம்பிக்காக பேசின முத்துவுக்கு அதே வார்த்தை இன்னைக்கு வினையா திருப்பி அடிச்சிருக்கு. ஒரு ஹோட்டல் எரியறது விபத்தா இல்ல பழி வாங்குற கோவமா? ரவியோட வாழ்க்கைக்காக எடுத்த முடிவு இன்னைக்கு அண்ணாமலை குடும்பத்தையும் உடைச்சு போட்டுருச்சு. உன்னோட ஹோட்டலை அடிச்சு உடைச்சிடுவேன் அப்படின்னு முத்து சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் படுக்கையில தூக்கி போட்டிருக்கு. ஒரு அண்ணன் இன்னைக்கு குற்றவாளியா மாறிட்டாரு. வார்த்தையை விட்ட முத்துக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டாரா? இன்னைக்கு இந்த எபிசோட் உங்களோட மனசு கண்டிப்பா கலங்கடிக்க வைக்கும். வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். வார்த்தையால வந்த வினை பார்த்தீங்கன்னா, முத்துவோட வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிமிஷம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றாங்க. நல்ல எண்ணத்துல சொன்ன வார்த்தையுமே சரி, தவறான நேரத்துல நம்ம சொன்னோம்னா அது ஆயுதமா மாறிடும் அப்படின்றது. தம்பி ரவியோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்ச அண்ணன் முத்து எடுத்த முடிவு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு கொண்டு நிறுத்திடுச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அவனோட தம்பி வாழ்க்கைக்காக பேசின முத்துக்கு அவனோட வார்த்தையிலே வினை சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே நம்ம ஓவரா பில்டப் கொடுக்கக்கூடாது அப்படின்றது இந்த எபிசோடு மூலமா நல்லாவே தெரியுது. மனோஜ் ரோஹிணி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரவி ஸ்ருதி வாழ்க்கையுமே சரி, நீத்து ஒரு நாள் கலங்கடிச்சிட்டு இருக்கா. ரவியை நான் உயிர்க்குயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு குண்டத்துக்கு போடுறா. அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் ஸ்ருதியோட மனசு சுக்குநூறா உடைச்சிடுது. என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாளா இருந்தவன் அவன் மனசு இப்போ இன்னொருத்திக்கிட்ட இருக்கா அப்படின்னு கண்ணீரோட கோவத்தோட ஸ்ருதி இருக்கா. மனசு உடைஞ்ச ஸ்ருதி கோவத்தோட அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நீத்து சாரி கேட்டாதான் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு ஸ்ருதி ஒத்த கல்ல நிக்கிறா. ஸ்ருதி போன உடனே ரவியோட வாழ்க்கை கையில இருந்து வலிக்கு போகுது அப்படின்னு உணர்றா முத்து. சோ இதுக்கெல்லாம் காரணம் நீத்து தான் அப்படின்னு மனசுல முடிவு பண்றான். நம்ம தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு முத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த நீத்து தான் எல்லாத்துக்குமே காரணம் முடிவு பண்ணி நேரா நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு அண்ணனோட கோவம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க தெளிவா காமிச்சிருக்காங்க. முத்து கோவத்தோட ஒரு ஆணவத்தோட வார்னிங் ஒன்று கொடுக்குறான். இனிமே ரவி வாழ்க்கையில நீ தலையிட்டேனா உன்னோட ரெஸ்டாரண்ட் அடிச்சு உடைச்சிடுவேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டு வந்துடுறான். முத்து சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த எபிசோடோட மையப்புள்ளியே. அதை பார்த்து நீத்து பயந்தாலுமே வெளியே காமிச்சிக்கல. ஆனா அதே நைட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. நீத்து கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய விபரீதம் நடந்துடுச்சு. ரெண்டு மிஸ்டீரியஸ் பர்சன்ஸ் நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தீ வச்சு கொளுத்திடுறாங்க. ரெஸ்டாரண்ட் கொளுத்துனது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போய் நீத்துவை ஆளை வச்சு அட்டாக் பண்ணி அவளோட காலை உடைச்சிடுறாங்க. ஒரே நைட்ல அவளோட உழைப்பு, அவளோட உடம்பு, அவளோட நம்பிக்கை எல்லாமே சிதறி போயிடுது. தீ விபத்து, அடிதடி எல்லாத்தையுமே பார்த்து பதறி போன நீத்துவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டே வந்த வலியோட கண்ணீரோட ரவிக்கு கால் பண்றா. நேத்து உங்க அண்ணன் என்னை மிரட்டிட்டு போனாரு. அதே நைட்ல ஹோட்டல்ல தீ வச்சு கொளுத்திட்டாங்க, என்னையுமே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரவியோட மனசுல விஷமா இறங்குது. போலீஸ் விசாரிக்கும் போது கூட முத்து தான் பண்ணனாரு, நான் நேரடியா சொல்லல, ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நீத்து சொல்றா. இதை எல்லாத்தையுமே கேட்ட ரவி, எனக்காக என்னோட அண்ணனை போலீஸ்ல மாட்ட விடாம காப்பாத்துற அளவுக்கு நல்லவளா இருக்காளே, அவளோட வலியவே மறைக்கிறாளே அப்படின்னு ரவியோட மனசு உருகுது. அவளை தேவையில்லாம பாசத்தோட நினைச்சு பாக்குறான். அந்த பாசம் பாத்தீங்கன்னா அவனை இன்னொரு பக்கம் முத்து மேல சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. கோபம், குழப்பம், வலின்னு எல்லாமே சேர்ந்து ரவி நேரா வீட்டுக்கு வரான். முத்து தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு அவன் ஃபுல்லா நம்ப ஆரம்பிக்கிறான். உடனே கோவம் தலைக்கிறது. நேரா வீட்டுக்கு போய் முத்துவோட சட்டையை பிடிச்சி, ஏன்டா அப்படி பண்ண, நீத்தோட ஹோட்டல்ல நீ தானே தீ வச்சு கொளுத்தினியா அப்படின்னு ரவி சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். மீனா இடையில நுழைஞ்சு அண்ணன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லியுமே பாத்தீங்கன்னா ரவியோட காதுல கொஞ்சம் கூட வாங்கிக்கவே இல்லை. அப்ப முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் அவளை மிரட்டினது உண்மைதான், ஆனா அவளோட ரெஸ்டாரண்ட் சத்தியமா நான் கொளுத்தல அப்படின்னு சொன்னாலுமே ரவிக்கு அப்ப உண்மை புரியுற நிலைமையிலேயே இல்ல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீத்துட்டு எகைன் கால் வருது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கேட்ட உடனே எதையுமே கேட்காம ரவி கோவத்தோட குழப்பத்தோட நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. தம்பிக்காக எடுத்த முடிவை இன்னைக்கு அண்ணன் குற்றவாளியா நிக்கிறாரு. உண்மை தெரிஞ்ச ரவி உழைஞ்சிருவானா, இல்ல இன்னுமே ஒரு உறவு சிதற போகுதா, நீத்து உண்மையாவே முத்து காப்பாத்தினாலா, இல்ல அவளோட சைலண்ட் தான் அண்ணாமலையோட குடும்பத்துக்கு அடுத்த பெரிய அழிவா மாற போகுதா? நாம் பண்ணல அப்படின்னு முத்து சொன்னாலுமே அந்த வார்த்தை நம்புற மனநிலையில ரவிக்குள்ள இன்னும் இருக்கா? உண்மை வெளியில வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு உறவெல்லாம் உடைய போகுதோ தெரியல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் முத்து சொன்னா, அந்த ஒரு தீ விபத்து, தவறான சந்தேகம், இதுல யாரோ ஒருத்தருக்கு முழு வாழ்க்கையை இழக்க போகுது. உண்மை தெரிஞ்சா யார் உடைய போறாங்க, அண்ணனா இல்ல தம்பியா இல்ல இந்த குடும்பமா? முத்துவோட ஒரு வார்னிங் அண்ணாமலை குடும்பத்தோட நிம்மதியை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அடுத்த எபிசோட்ல உண்மை வெளியில வருமா, ரவிக்கு முத்து மேல நம்பிக்கை திரும்புமா, ஸ்ருதி ரவி வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்க அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.